ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நிஃப்டியோட மண்டேக்கான மார்க்கெட் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். அண்ட் ஆப்ஷன் செயின் அனலைசிஸ் வந்து பார்க்கலாம். ஐவி வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. ஸோ இதோட தாக்கம் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெளிவாக உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ அப்போ தான் நான் சொல்ல வர விஷயம் வந்து உங்களுக்கு வந்து கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அண்ட் இது வரைக்கும் நீங்கள் வந்து சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ நிஃப்டி க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா 24,780 இந்த ரேஞ்சில் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது. ஸோ இதோட க்ளோசிங் ப்ரைஸஸ் வந்து எல்லாமே வந்து நோட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ப்ரைஸ் இருக்கும்போது இப்போ நம்ம 24,800 அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம்னா ஸோ இதோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம எப்படி ட்ராப் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் க்ளோசிங் ப்ரைஸ் வந்து 24,800 128 வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. ஓகேங்களா. ஸோ ரெசிஸ்டன்ஸ் வந்து கால் ஆப்ஷனுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸாக வரும். ஸோ 24,800 ப்ளஸ் 128. ஓகேங்களா. ஸோ இதை கூட்டினோம்னா 24,928 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸாக வரும். ஓகேங்களா. ஸோ அதே வந்து சப்போர்ட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா 24,800 புட் ஆப்ஷன் 155 இருக்குது. ஸோ இது வந்து 24,800 மைனஸ் 155. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி போடும்போது சப்போர்ட் ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா 24,645 அப்படிங்கிறது சப்போர்ட்டாக நமக்கு வந்து கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ இப்படி தான் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ட்ராப் பண்ணோம். அண்டு நாளைக்கு வந்து மண்டே. ஓகே. மார்க்கெட் வந்து எக்ஸாக்டாக வந்து இந்த சப்போர்ட்டில் வந்து சப்போர்ட் எடுத்து இப்படி ரிவர்சல் ஆகுமா அப்படிங்கிறது கொஞ்சம் கொஸ்டின் மார்க் தான். ஸோ இன்னும் கொஞ்சம் கீழே வந்து அப்புறம் ரிவர்சல் ஆகிற மாதிரி நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ இந்த சப்போர்ட்டை வந்து பிரேக் பண்ணும் பட்சத்தில் நமக்கு 24,500 அந்த ரேஞ்ச் வரும். ஸோ இங்கே வந்து மறுபடியும் ரிவர்சல் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து நிறைய இருக்குது. ஓகேங்களா. ஸோ மண்டே எக்ஸ்பெக்ட் வந்து கேப் டவுன் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஓகே. ஸோ ப்ரீமியமில் வந்து நம்ம கேல்குலேஷன் வந்து போட்டிருந்தோம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து நான் செட்டில்மெண்ட் ப்ரைஸை வந்து நம்ம எப்படி புல் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து போட்டிருப்பேன். ஸோ பார்க்காதவங்க அந்த வீடியோ வந்து பாருங்கள். ஓகே. ஸோ இதில் வந்து என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே. ஸோ நமக்கு வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 24,928 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. சப்போர்ட் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 24,644 அப்படிங்கிறது சப்போர்ட்டாக இருக்குது. ஓகே. ஸோ இப்போ ப்ரீமியத்தின் அடிப்படையில் வந்து நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்ப்போம். ஓகே. ஸோ நம்ம வந்து ஏடிஎம்மாக வந்து 24,800 அப்படிங்கிறது எடுத்திருக்கோம். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு இந்தி மணி கால் ஆப்ஷன் அண்ட் இந்தி மணி புட் ஆப்ஷன் வந்து எடுக்கிறோம். ஓகே. ஸோ அதாவது 24,700 கால் ஆப்ஷன் அண்ட் 24,900 புட் ஆப்ஷன் எடுக்கிறோம். ஸோ இதோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து ப்ரீமியம் சார்ட்டில் வந்து இதில் வந்து பார்ப்போம். ஓகே. ஸோ இதில் வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணக்கூடிய ஸ்ட்ரைக் வந்து 24,700 கால் ஆப்ஷன் அண்ட் 24,900 புட் ஆப்ஷன் வந்து நம்ம சூஸ் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து சப்போர்ட் லெவல் வந்து என்னென்ன வருது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ S2வை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 114 ரூபா அப்படிங்கிறது சப்போர்ட் லெவல் ஆகும். ரெசிஸ்டன்ஸ் புட் ஆப்ஷனுக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 323 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸாகவும் இருக்குது. ஓகேங்களா. ஸோ நம்ம சூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா 24,700 கால் ஆப்ஷன் அண்ட் 800 புட் ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ இதோட லெவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு மண்டே 24,700 புட் ஆப்ஷன் 180 பிலோ இருந்ததுன்னா மார்க்கெட் வந்து அப் டு 110 வரைக்கும் வரும். அண்ட் புட் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் 24,800 புட் ஆப்ஷன் 180 அபவ் இருந்ததுன்னா அப் டு 320 இந்த ரேஞ்ச் வந்து பாசிபிள் இருக்குது. ஸோ 320 அபவ் வந்து சஸ்டெயின் ஆகலைன்னா மார்க்கெட் அகைன் வந்து 100 நோக்கி இறங்கிடும். அதாவது 24,800 புட் ஆப்ஷன் இது வந்து 110லேருந்து நல்ல ஒரு ரிவர்சலாக வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா. ஆக்டிவ் கான்ட்ராக்ட் பார்ப்போம். ஆக்டிவ் கான்ட்ராக்டில் வந்து பார்த்தீங்கன்னா 24,500 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட் ஜோனாகவும் இருக்குது. ஸோ ரெசிஸ்டன்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா 24,700 இருக்குது. ஓகேங்களா. ஸோ அதையும் உடைக்கும் பட்சத்தில் 24,800 to 900. ஓகேங்களா. ஸோ 24,800 to 900. ஓகே. சப்போர்ட் ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா 24,500. ஓகேங்களா. ஸோ இந்த ரேஞ்சில் தான் இருக்கும் மார்க்கெட்டு. அடுத்து ஆப்ஷன் செயினை பார்த்துருவோம். ஸோ ஆப்ஷன் செயினை வந்து பார்க்கும்போது நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா
மண்டேக்கு ஏற்ற ப்ரீமியம் வந்து இன்னைக்கு இல்லை ஓகேங்களா. ஸோ அதாவது ஃப்ரைடே ஈவினிங் வந்து நமக்கு க்ளோசிங் வந்து மண்டேக்கு ஏற்ற மாதிரி ப்ரீமியம் வந்து நமக்கு இல்லை. ஸோ அதனால வந்து ஒரு வால்டிலிட்டி இருக்கும் ஓகேங்களா. ஸோ ஐவியும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எவ்வளோ இருக்குது, கால் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 11 பாயிண்ட் இருக்குது, புட் சைட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா 11 பாயிண்ட் தான் இருக்குது ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து ஒரு நல்ல ஒரு ஹியூஜ் வால்டிலிட்டி வந்து நான் வந்து எதிர்பார்க்குறேன் ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து மார்க்கெட்டோட நிலவரம். அண்ட் மண்டே மார்க்கெட் வந்து கேப் டவுன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். 24,700 பிலோ ஓப்பன் ஆச்சுன்னா மார்க்கெட் வந்து இங்கேருந்து வந்து ஒரு 200 பாயிண்ட்ஸ் டவுன் ஆகிட்டு மறுபடியும் மார்க்கெட் வந்து அப் மூமெண்ட் கொடுக்கறதுக்கான சான்ஸ் வந்து நிறைய இருக்குது ஓகேங்களா. இது ஜஸ்ட் என்னோட வியூ தான். மண்டே வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ப்ரீமியம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 24,700 இங்கேருந்து வந்து 110 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட் ஜோனாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ தேங்க்யூ வெரி மச். ஹேவ் எ நைஸ் டே.